நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மே மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் தான். மாதந்தோறும் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் ப்ரிடிக்ஷன்ஸ் டேரோ கார்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் தேவதைகள், அதாவது ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ்ன்றதுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 பேக் இருக்கு இல்லையா, ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன், இந்த 3 பேக்கில் உங்களுக்கு எந்த பேக் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான அந்த பேக்கை வச்சு உங்களுக்கு இந்த மே மந்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் கைடன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப்படும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எவ்ரி மந்த் நம்ம கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் அதை தவிர பிரியா விஜய் அக்கூ சென்டரில் நம்மளுடைய நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்ருங்க. அதே மாதிரியே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து 8888 இதை 8888 நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் 8888 அப்படின்ற மனசில் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் அஃபிர்மேஷன் இல்லை ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன் ஏதாச்சும் வேண்டுதல் நினச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு 8888ன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். 8888 அப்படின்றது என்னென்னா ஒரு சீக்ரெட் கோட். அதாவது நம்மளுடைய வேண்டுதல் பிரபஞ்சத்திற்கு தேவதைகள் மூலமாக போகிறதுக்கான அந்த சீக்ரெட் எண் தான் இந்த 8888. ஸோ இந்த 8888 நீங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெசேஜஸ் வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து சென்று சேரும். நன்றி. உங்களுக்கான மே மந்த்து ஏஞ்சல்ஸோட மெசேஜும் ரெடியாக வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ரெட் கலர் பேக்கை சூஸ் பண்ணவங்க, தென் அதே மாதிரியே ப்ளூ கலர் பேக் சூஸ் பண்ணவங்க, க்ரீன் பேக் சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். நீங்கள் ரெட் கலர் பணப்பைய அந்த பேக்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் சில சந்தர்ப்பங்களில் வந்து நியாயமாக இருக்க முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுது. நியாயமாக இருக்கும், ஆனால் இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ட்டு சில டைமில் நீங்கள் வந்து அந்த நியாயத்தை விட்டு கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறீங்கன்றது உங்களுடைய கார்டு வந்து சொல்லுது. அதே மாதிரியே நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு மே மந்த்துக்கான பலன்கள். நீங்கள் வந்து ஏதாச்சும் வேலை பண்ணணும், அந்த ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கணும், இல்லை இது ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்லேயே இருக்குது, இல்லை இப்போ கரண்ட்டாக ஏதோ ஒன்று நியூவாக வந்து பண்ணுறீங்க, இது வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சில தாமதங்கள் வந்து வரலாம், சில தடைகள் வந்து வரலாம். தடைகள் வந்துருச்சோ, இது தடைகள் வந்ததுனால இது முடிக்க முடியாதோ அப்படின்ற நினைப்பு வந்து வேண்டாம். அது வந்து கொஞ்சம் தாமதம் ஆகலாம். அதாவது இப்போ ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து முட்டுக்கட்டு போடுற மாதிரி இதை வேண்டாம், இல்லை அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு தயங்குறதுக்கோ, இல்லை அப்ரூவல் வந்து ரொம்ப நாள் பெண்டிங் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி சான்சஸ் வந்து இருக்கு. பட் தாமதம் தானே தவிர தடையா வந்து அது இல்லை. ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய காரியங்கள் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்க உங்களுடைய முயற்சி 100% எப்பயுமே போட்டுருங்க. அதுக்கு அந்த தடங்கள் வந்தாலுமே அதை தாண்டி அந்த தாமதம் வந்து ரொம்ப இல்லாம கம்மியான தாமதம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நாள்ல முடிக்க வேண்டிய வேலை ஒரு 2 நாள் வந்து 2 நாள்ல முடிக்க வேண்டிய வேலை ஒரு 5 நாள் வந்து மேபி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கார்டு வந்து காமிக்குது. அதே மாதிரியே வந்து இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுன்றதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சில சமயங்கள்ல. ஸோ அந்த இது வேண்டாம், மற்றவங்க சொல்றதையும் கேளுங்க. ஸோ அப்படியே பிளைண்டாக மற்றவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரல. அது வந்து நியாயம் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏன் இதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி மனநிலை சில டைமில் வந்து வந்துடுது. ஸோ அதை விட்டுருங்க. அதே மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதுதான் வழிதான் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சனி கிரகத்தினால பாதிப்பு எதனா இருந்ததுன்னா அது வந்து கிளியரா அழகா வந்து நீங்குது. இந்த மே மாசம் உங்களுடைய அந்த சனி பகவானோட பாதிப்பு கிளியரா அழகா நீங்கி நல்ல வந்து வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரியே வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க வந்து இருப்பீங்க. உங்களை சுத்தி இந்த காடு இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு பெண்ணா இருந்தா, அதாவது இந்த பேக்கை சூஸ் பண்ணவங்க நீங்க வந்து ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அரசதிகாரியாவோ இல்லை ஒரு மேனேஜர் அந்த மாதிரி. ஸோ எதர் இன் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் செக்டார் ஆர் எதில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் சொல்லுவோம் இல்லையா, மேலதிகாரி, கவர்ன் பண்ணுறவங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து இருப்பீங்க. அதே மாதிரியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாமே நல்லா இருக்குது. கார்டனிங்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து
வந்து உங்கள் கார்டு வந்து காமிக்குது. அதே மாதிரியே வந்து நல்ல ஒரு ஜாப் போகிறவங்களாலும் இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கிறவங்க, வீட்டை வந்து நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனசு உங்களுக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியோடு தான் நீங்கள் இருக்கீங்க. அதாவது செழிப்பானவரா, நல்ல ஒரு செல்வ வளத்தோடு இருக்கீங்க, நல்ல அறிவு வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மெச்சூரிட்டியாகவும் தான் நீங்கள் இருக்கீங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல, நம்ம ஏன் இவங்க சொல்றது நம்ம ஏன் கேட்கணுன்றதை நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலுமே, இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து நல்லா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து வரும். அதே மாதிரியே வந்து குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு லைஃபு, இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்டு ரீட் பண்ணுறவங்க வந்து, அதாவது இந்த பேக்கை சூஸ் பண்ணவங்க ஒரு மேலாக இருந்தால் நான் சொன்னது மற்றது எல்லாமும் பொருந்தும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மனைவியால் கண்டிப்பாக இந்த மே மாதம் வந்து யோகம் வந்து வரும். ஸோ இப்போ நான் ஜென்ஸ் சொன்னதுக்கும் லேடிஸ் சொன்னதுக்கும் உங்களுக்கு இந்த மேட்சிங் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆன பிறகும் சரி, அதுக்கு இந்த கார்டு ரீடிங் முடித்த பிறகும் சரி, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகிருக்கு, இப்பயும் வந்து உங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி தான் கரண்ட்டாக உங்களோட சுச்சுவேஷன் இருக்கான்றதும். அதே மாதிரி இந்த மே மந்த் முடிவிலையுமே இல்லை நடுவுலையே நான் சொன்னது போல் உங்களுக்கு இதெல்லாமே நடந்துருச்சு அப்படின்னும் போதும் உங்களோட கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரெட் பேக் சூஸ் பண்ண உங்களுக்கான ஏஞ்சல் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த கார்ட் ரீடிங்கில் சொன்னது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மே மந்த்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷன், நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மன அமைதியோட உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்து உருவாகும். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வந்து அமையும். பட் இது எல்லாமே வந்து பண்ணுங்க. நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டரில். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பேக் வந்து ப்ளூ கலர் பேக், அதாவது நீல நிற பையா இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து எய்தர் ஒரு மலை சைடோ இல்லை பீச் பக்கத்துலேயோ, அதாவது உங்கள் வீட்டுக்கு இல்லைன்னா நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு, பேசிக்காக அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், அந்த பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில், ரொம்ப தூரம் இல்லாமல் கொஞ்சம் தூரத்துலையோ இல்லை பக்கத்துலேயோ மலையோ இல்லை கடலோ வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு, ஸோ இது பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் விமன் ஆகட்டும், பட் வியாபார ரீதியா என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வியாபாரம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்றது வந்து தெரியுது. அதே மாதிரி வந்து பிடிச்ச பிடி வந்து நல்லா கெட்டி பிடியாக தான் நான் பிடிச்சிருப்பேன் அப்படின்றது இருக்கீங்க. அது சில சமயங்களில் நல்லது, சில சமயங்களில் வந்து கொஞ்சம் நல்லது இல்லைன்றது சொல்ல வரல. பட் கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தானம் தர்மங்கள் வந்து பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வந்து தரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10%, 10 ரூபாய் வந்து ஏதாவது வகையில் தானம் செய்யுங்க. அதாவது முதியோர் இல்லத்துக்கோ இல்லை பணம் தேவைப்படுகிற ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை கடவுளின் குழந்தைகள் ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை காது கேளாதவர்களுக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. அது நல்லா இதுவாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, ஆனால் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்குறீங்க. இப்போ 2 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்களா, குரூப் ஆஃப் இருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் நல்லா பண்ணுறீங்க, இன்னொருத்தங்களை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க. இது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இல்லைனா ஆஃபீஸில் எங்கேயோ ஒரு இடத்துல, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்குறீங்க. அது வேண்டாம். நீங்கள் நியாயமாக இருக்கணுன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஷியாலிட்டி வந்து பார்க்குறீங்க. அது ஏன் பார்க்குறீங்கன்றது தெரியல, பட் ஆனால் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. இதெல்லாமே விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளமான எதிர்காலம் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த அதாவது இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆண் அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடல் திறன், தென் ஆண்மை சக்தி நல்லா மிகுந்திருக்கும். நல்ல வந்து ஒரு ஹெல்த் வந்து இந்த மே மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெண் அப்படின்னா உங்களுக்கு நல்ல லக்கியாக வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து கோவில் வழிபாடு வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் வேறு மதத்தினவராக இருந்தாலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து வணங்குங்க. உங்களுக்கு அந்த பரிபூர்ண ஆயுள் வந்து கண்டிப்பாக வந்து கிட்டும். அதே மாதிரி வந்து சாஸ்திரம் ஞான வித்தைகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஈடுபாடு, ஸ்பிரிச்சுவாலிட்டிலையுமே உங்களுக்கு நல்ல ஈடுபாடு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த மே மந்த் நான் சொன்ன மாதிரி இந்த பார்ஷியாலிட்டி, பிடிச்ச பிடி அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ரமோஷன், வேலை வாய்ப்புகள், புதுசாக வேலை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, மற்றவங்களோட ப்ளூம் பேக் செலக்ட் பண்ண உங்களுக்கு ஏஞ்சல் கிட்ட இருந்து மே மந்த்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் சொன்னது போல் நீங்கள் எல்லாமே செஞ்சால் உங்களுக்கு வந்து
அளப்பரிய செல்வங்கள் வந்து கிடைக்கும். அப்பண்டன்ஸ் அப்படின்னாவே அளப்பரிய, நிறைய அப்படின்றது வந்து அர்த்தம். அது வந்து செல்வம் மட்டும் இல்லை, செல்வமும் கிடைக்கும், நல்ல ஒரு வளமும் மன அமைதியும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க இந்த மே மந்த்து. ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஹீலப்ரியா விஜய் பேசுகிறேன். நீங்கள் செலக்ட் பண்ண பேக் வந்து பச்சை கலர், க்ரீன் கலர் பேக்காக இருந்ததுன்னா உங்களுடைய இப்போ தற்போது சூழ்நிலை வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கைனா ரொம்ப அது வார்னிங், காஷியஸ் அந்த மாதிரி சொல்லுவல, லைட்டாக கொஞ்சம் நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் செயல்படுத்தும் போது கொஞ்சம் யோசித்து செயல்படுத்துங்க. அதே மாதிரியே மற்றவங்க கிட்ட குறைகள் மட்டுமே நீங்கள் வந்து பார்க்காம அவங்களுடைய நிறைகளையுமே வந்து பாருங்கள். ஸோ நல்ல ஒரு எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் அதில் வந்து வாங்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசித்து அதில் வந்து செயல்படுங்க. அதே மாதிரியே வந்து மற்றவங்க யாரையுமே கண்ட்ரோல் படுத்த நினைக்க வேண்டாம். ஏன்னா அப்படி நினச்சோன்னா அது உங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு கொஞ்சம் தடைகளாக வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு அப்ரூவல் கொடுக்குற அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் சொன்ன பிறகு தான் ஒரு விஷயம் நடக்கும்ன்ற அந்த மாதிரி ஒரு பதவியோ இல்லை எதனாச்சும் ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த பவர் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மே மந்த் முழுக்க ரொம்ப நல்லா ஒரு இதுவாகவே வந்து இருக்கும். அதே மாதிரியே வந்து கரெக்டாக இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா பணப்பிரச்சனைகள், இப்போது நீங்கள் வேணும்னு நினைக்கிற அந்த அமௌண்ட்டு வந்து வராமல் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் லோனோ இல்லை அமௌண்ட்டோ எதுனா வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். இந்த மாதிரி எதுனா கொஞ்சம் வர சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் வந்து இருக்கீங்க, ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னடா இது நம்ம ஏன் இப்படிலாம் நடக்குது நம்மளுக்கு மட்டுன்ற மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து தோணுது. அதே மாதிரி வந்து ஏதோ ஒன்று நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து உங்களுடைய மன இது வந்து காமிக்குது. அதே மாதிரியே வந்து தவறான பாதையில் போகிறதுக்கு சில பேர் வழிகாட்ட செய்யலாம். பட் அப்படி வந்து செய்யும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு படி கேளுங்க. அந்த பாதையில் வந்து இவங்க சொல்கிறது இது கரெக்டா அப்படின்றது அதை வந்து நீங்கள் கரெக்டாக மனசை வந்து கேட்டு நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மே மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ட்ராவல், அதே மாதிரியே வந்து சிலது வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆகுறது, தள்ளி போகிறது அந்த மாதிரி வந்து நடக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஓகே இதெல்லாமே வந்து இப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க, இதை வந்து நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதும் நான் வந்து சொல்கிறேன். அதை தவிர வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிலையோ திருமண தடை, புத்திர தோஷம், குழந்தைங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கடன் தொல்லை அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான தக்க பரிகாரம் வந்து பண்ணணும். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடுற வெண்குதிரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரன்னிங் ஹார்ஸ், அந்த மாதிரியான ஃபோட்டோ மேற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் வந்து அதை வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்து மாட்டலாம். சிலையாக வைக்கணுன்றதுல ஃபோட்டோவே வந்து போதுமானது. 2 வெள்ளை குதிரை மோஸ்ட்டாக அந்த மாதிரி எல்லாமே விற்பாங்க. இல்லை ஒரு குதிரை தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வந்து இது பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது வந்து நடக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மே மந்த்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி என்னடா இது எல்லாமே இப்படி சொல்லியிருக்காங்களே, நிறைய பாசிட்டிவ் இல்லாமல் நிறைய இது சொல்லியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கார்டு என்ன சொல்லுதோ நம்ம அதுதான் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து கரெக்டான இதுவும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம், அந்த லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ இது அப்புறம் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு இது இருக்குது, ஆர்வமின்மை இருக்குது, அதெல்லாமே தூக்கி போடுங்க. சொன்னது மாதிரி உங்களால் நிச்சயம் இது எல்லாமே முடியும் அப்படின்றத நினைங்க. ஸோ நம்ம படம் மாட்டம் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம இப்போ வந்து ராசிக்கல் அந்த மாதிரி என்ன இது சொன்னாலுமே 70% நம்மளுடைய முயற்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும். மீதி 30% தான் மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை வந்து தருது. ஸோ கண்டிப்பாக அந்த எல்லாமே ஒரு ஆர்வம் கொள்ளுங்க. நல்லா அதிகாலை எழுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை எந்த விதத்தில் நம்மளுடைய மைண்டை வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறது, அதெல்லாமே இது பண்ணுங்க. அதே மாதிரியே ஏதாச்சும் வந்து ரேஸு, பந்தயம் அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். ஏன்னா அது வந்து நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். அதே மாதிரியே வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் அமைக்கபிளாக கொஞ்சம் அனுசரணையாக வந்து இருங்க. பட் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த கஷ்டம் எல்லாமே உங்களுடைய கர்மா வந்து தீர்றதுக்கான அந்த வழிகள் தான். கர்மா வந்து உங்களுக்கு தீர்ந்துட்டு இருக்கு, அதனால தான் இதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பட் இந்த மே மாதம் இது எல்லாமே இப்போ சொன்னது போல எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மாலாம் கழிஞ்சு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். நன்றி.
க்ரீன் பேக் சூஸ் பண்ண நீங்கள் வந்து இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம சொன்னதுபடி அந்த பரிகாரங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மே மந்த் வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஹெல்ப் கிடைக்கிது அப்படின்னாவே உங்களுடைய தேவைகள் நிவர்த்தி ஆகும் இல்லையா? அது வந்து உங்களுக்கு பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை, உங்கள் கார்டு காமிக்கிட்ட நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க நல்ல விதமாக. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நன்றி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மே மந்த்துக்கான ரீடிங் வந்து நல்லா ரெசனேட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற அந்த செய்தி, அந்த பலன் எல்லாமே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மே மந்த் வந்து இப்போ சொல்லியிருக்கிறதுபடி பண்ணுங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு மே மந்த்தாக உங்களுக்கு வந்து அமையும் கண்டிப்பாக. இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சொல்லியிருக்க இந்த ரீடிங்ஸ் இது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நம்முடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.